கதைய முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. போன கூட இங்க வரக்கூடாது. பொணத்தை கூட இந்த ஒண்ணுக்கு பார்க்க கூடாது. என்கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கா. என்னையே எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு வந்திருக்கா. என்ன அவமானப்படுத்தினா என்ன நடக்குன்னு அவளுக்கு காட்டுங்க. இனி யாராவது என்னை எதிர்த்து பேசுறதுக்கு பயப்படணும். அந்த அளவுக்கு சிறச்சிருங்க. காதாம்பைய பகச்சுக்கிட்டா இதான் நடக்குன்னு அவளை வெறும் நடுங்கணும். இங்க இருந்து ஒருத்தர் கூட அங்க வரக்கூடாது. இனி எனக்கு போன் பண்ணதா இருந்தா நல்ல விஷயத்துக்காக போன் பண்ணி. சும்மா சும்மா தூக்கிட்டா எல்லா அதிகாரத்தையும் கையில எடுத்துக்கிட்டானே அவ பெருமையை பத்தி என்கிட்ட பேசுனீங்க. இந்த அன்னைக்கிளி எல்லா பவரையும் அவளுக்கு எழுதி கொடுத்திருக்கா. புத்திசாலித்தனமா வாங்கியிருக்கா. அவ புத்திசாலித்தனத்தை அங்கேயே முடிச்சிருங்க. வேலையை முடிக்கல நீ இருக்க முடியாது. எனக்கு சீக்கிரத்துக்குள்ள நல்ல செய்தி சொல்லு. இந்த அன்னைக்கிளி எப்பவுமே என்ன கண்டு நடுங்கணும். நடுங்க வைப்பா இந்த காதாம்பரி. வேலையை முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிரு. நீங்க இருக்க வேண்டாம். இது வரைக்கும் நான் அன்னைக்கிளிக்கு கொடுத்த தண்டனையை விட இது பயங்கரமா இருக்கணும். அவ அப்படி துடிச்சு போகணும். வாழவே கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணணும். இத்தனை வருஷம் எனக்கு பயந்து ஒதுங்கி இருக்கான்னு நினைச்சேன். அவ ஒதுங்கி இருக்கல, ஒதுங்கி இருந்திருக்கா. ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காளே. அவ உருவாக்குன பிள்ளைங்க பார்க்க தான் அமைதி. ஆனா அன்னைக்கிளிக்கு ஒண்ணுனா அது விஸ்வரூபம் எடுக்குதுல. கவனமா இருக்கணும். லூசுன்னு நினைச்சதே இந்த அளவுக்கு வேலை செய்யுது. இங்க புத்திசாலித்தனமா 4-5 இருக்குது. எதையும் நம்ப முடியாது. அது போனா அடுத்தது அனுப்பி வைப்பா இந்த அன்னைக்கிளி. அவளுக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்துட்டு இனி இங்க இருந்து அவ யாரையுமே அனுப்ப கூடாது. பயப்படணும். எந்த எவிடன்ஸ் இருக்கக்கூடாது. நாம தான் முடிச்சவங்களுக்கு எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது. முடிச்சிட்டு அமெரிக்காவுக்கு போயிரு. அங்க வந்து சித்தி நான் உன்னை பாத்துக்கிறேன். முடிச்சிட்டு சித்தப்பட்ட போய் சொல்லு. அன்னைக்கிளி கதையை முடிச்சிட்டு தான் காதாம்பரி சித்தி வருவாங்கன்னு சொல்லு. கச்சிதமா வேலையை முடிங்க. ஓகே. ஹலோ, என்ன சொல்றீங்க? நம்ம ஆட்களை அங்க அனுப்புங்க. நம்ம பாதுகாப்பு பட எப்பவுமே அந்த பொண்ணை சுத்தியே இருக்கட்டும். எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். கச்சிதமா வேலையை முடிங்க. வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணுங்க. காதாம்பரி இரு, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உன்னை முடிச்சு வைக்கதான் இந்த ஊருக்கு வந்தேன். வந்ததும் நல்லதா போச்சு. காதாம்பரி உன்னை சும்மாவே நான் விட மாட்டேன். ஓ சாவு என் கையில தாண்டி. பாரு, இந்த கஜேந்திரன் யாருன்னு நான் காட்டுறேன். இனி உன் சாம்ராஜ்யம் சரியா தொடங்கிட்டு. காதாம்பரிக்கு பயம் வந்துட்டு ஆட்டி படைக்கிறா பத்தியா? அன்னைக்கிளி வளர்ப்பு சும்மா போகாது. உன் கண்ணிலே வரல விட்டு ஆட்டுறாளா? ஆட்டுவா. இன்னும் போரு. எந்த மாட்டலுக்கும் பயப்பட வேண்டாம். நான் சொன்ன வேலை முடியணும். யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் சொன்ன வேலை நீங்க முடிக்கணும். ஒரு வேலை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா கூட நான் கொடுத்த வேலையை நீங்க முடிக்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் சொன்ன வேலையை முடிங்க. முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஃபுல் ஸ்டாப்ப மாத்துங்க. படிச்ச பிள்ளைங்களா வேலைக்கு எடுங்க. அந்த காதாம்பரி கையெழுத்து தேவை கிடையாது. அத நான் பாத்துக்கிறேன். எனக்கு முழு அதிகாரம் இருக்குது. படிச்ச பிள்ளைங்க மட்டும் தான் ஸ்டாப்பா இருக்கணும். படிக்காத எல்லாரையும் தூக்குங்க. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்கங்க தான் எனக்கு முக்கியம். வீட்டுக்கு அனுப்புங்க மேடம். உடனே என்ன பார்க்கவா? ஓகே. என்ன பிரச்சனை முடிச்சிட்டாங்க இப்படி? மேடம், அவங்க பிரச்சனை முடிக்கிற மாதிரி இல்ல. அங்க இருந்து காதாம்பரி மேடம் என்னமோ சொல்லிருக்காங்க. இவங்க எல்லாம் இப்ப பயங்கரமா எழுப்பி நிக்காங்க மேடம். எப்படி சமாளிக்க போறீங்க? அத பத்தி நீ பயப்பட வேண்டாம். நான் சொன்ன வேலையை மட்டும் நீ கச்சிதமா முடி. உன்னை மிரட்டி கட்டாலும் உன் அதிகாரத்தை நீ விட்டு கொடுக்க கூடாது. மேடம், 3000 குழந்தைங்க விடுவனா மேடம்? என்ன ஆனாலும் பரவாயில்ல. என் மேல நீங்க நம்பிக்கை வச்சு இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. முடிச்சு காட்டுறேன் மேடம். உனக்கு பக்க பலமா நான் இருக்கேன். வேலையை முடி. ஒரு வேலை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா கூட மேடம், நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. காதாம்பரி வேலையை ஆரம்பிச்சிருப்பா. அவ சும்மா இருக்க மாட்டா. இங்கேயே இவ்ளோ வேலை பார்த்திருக்கானா, அங்க இருந்து அவ எவ்வளவு வேலை பாப்பா. ஒரு வேலை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா மேடம், நான் சொல்றத கவனமா கேளு. எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் நாங்க வந்திருக்கேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சுதான் வந்திருக்கேன். புரியுதா? ஒரு வேலை எனக்கு என்ன நடந்தாலும் சரி. புரியுதா? என்ன நடந்தாலும் என் மாமியாருக்கோ என் குடும்பத்துக்கோ எதுவும் தெரியக்கூடாது. இந்த ஸ்கூலையும் இந்த குழந்தைங்களை காப்பாத்துற வரைக்கும்
எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, என் மாமியாருக்கோ என் குடும்பத்துக்கோ எதுவும் தெரியக்கூடாது. அத பண்ண வேண்டியவா நீதான். உன்னை முழுசா நம்புறேன். மேடம், இங்க பாரு, ஓயாம நான் உனக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. எனக்கு தெரியும், எனக்கு என்ன நடந்தாலும் என் குடும்பத்துக்கு எந்த விஷயமும் போக கூடாது. புரியுதா? புரியுது மேடம். ஜெயிப்பா, நிச்சயமா ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் கட்டாயமா ஜெயிப்பேன். ஜெயிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் பணம் கூட போகாது. இந்த ஸ்கூலை மாத்தி விடுற வரைக்கும், நல்லவங்க கையில ஒப்படைக்கிற வரைக்கும், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குற வரைக்கும் நிச்சயமா நான் உசுரோட இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதையும் மீறி ஏதாவது நடந்தா நீ செய்வேங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. சத்தியமா செய்வேன் மேடம். ஏன்னா எங்க குடும்பத்தை பாதுகாத்ததே அன்னக்கிளி குடும்பம். அவங்களுக்காக இல்லட்டாலும் அவங்க கொள்கைக்காக நான் இதை செய்வேன் மேடம். போதும், நம்பிக்கை இருக்குது. உன் அண்ணனை கொஞ்சம் வர சொல்லி நான் அவன்கிட்ட பேசணும். ஓகே மேடம். நீயும் கொஞ்சம் சேஃப்டியா இரு. நான் பல மிரட்டல்களை பார்த்தவன். எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என் உசுறு அவங்களுக்கு தேவைப்படாது. ஆனா உங்க உசுறு அவங்களுக்கு கட்டாயம் தேவை மேடம். அதான் எல்லாம் தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். நீ போ, நான் பாத்துக்கிட்டேன். மாமியாரே, உங்களை காப்பாத்தாம நான் போய் சேர மாட்டேன். இனி வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கணும். நான் சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி உங்களை வாழ வச்சுட்டு தான் நான் போவேன். உங்க கனவு, உங்க லட்சியம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் போவேன். எனக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்க ஆசீர்வாதமும் எனக்கு இருக்குது. இதுக்கு மேல எனக்கு எதுவும் தேவையில்லை. மேடம். ராஜா. எஸ் மேடம். உங்க சிஸ்டர் எல்லா விவரத்தையும் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இந்த ஸ்கூலை ஒரு நல்ல நிறுவனத்தை நான் ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். உங்க அபிப்பிராயம்? நான் பல இடங்கள முயற்சி பண்ணி பார்த்தேன். அந்த காதாமரி மேடம் ஒத்து வரல. இப்ப எல்லா பவரும் என் கிட்ட வந்துட்டு, இப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் கூட ஒரு நல்ல நிறுவனம் வந்தாங்க. இவங்க தான் மேடம் பழிவாங்கிறதுக்காகவே வச்சுட்டாங்க மேடம். உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் செய்ய ரெடியா தான் இருக்கேன். நீங்களே ரன் பண்ணானே மேடம். இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் போது அன்னக்கிளி மேடம் கூட சேர்ந்து எங்க அப்பாவும் ஆரம்பிச்சாரு. எங்க அப்பா படிச்சாருங்கனால இதே ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர் ஆனாரு. நம்பிக்கை அன்னக்கிளி அம்மாக்கு எங்க அப்பா மேல நம்பிக்கை. இந்த ஸ்கூலை ஒப்படைச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அன்னக்கிளி மேடத்தோட சார் இத காதாம்பரி மேடத்துக்கு கொடுப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. காதாம்பரி மேடம் கைக்கு போனோன்னே எங்க அப்பாவை அவங்க ஆட்டி படைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க அப்பா ஒரு நேர்மையான மனுஷன். அன்னக்கிளி கூட இருந்தாங்க ஒரே காரணத்துக்காகவே எங்க அப்பாவை அவங்க படாத பாடுபடுத்தினாங்க. எங்க அப்பா ஒரு வைராக்கியமான ஆளு. அதனாலே நாங்க நிறைய படிச்சிருந்தோம். எங்க அப்பா இந்த ஸ்கூலை விட்டு எங்களை போக கூடாதுன்னு எங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. இந்த ஸ்கூலை எங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா இதை வாங்குற அளவுக்கு எங்க கிட்ட வருமானம் இல்லை. ஏன்னா இதே ஸ்கூல்ல மாச சம்பளம் வாங்குறவங்க தான் நாங்க. நான் உங்ககிட்ட எது எதிர்பார்க்கலையே மேடம். நான் இந்த பிள்ளைங்க எதிர்பார்த்து தான் பார்த்தேன். வருமானத்துக்காக வரல. உங்களால தைரியமா எல்லாத்தையும் எதிர்த்து இந்த ஸ்கூலை நிர்வாகம் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். எந்த ஊட்டலும் மிரட்டலுக்கும் பயப்படுறவன் நான் கிடையாது. நீங்க இது நிர்வாகம் பண்ணுங்க. உங்களுக்கு பக்கபலமா நான் இருக்கேன். ஆனா அது அவ்வளவு லேசான காரியம் இல்ல மேடம். நீங்க நினைக்க மாதிரிலாம் இல்ல. அந்த காதாம்பரிக்கு பயப்படுற அப்படிதானே? இல்ல மேடம். அப்படினா தியாக சிந்தனையோட நிறைய பேர் வந்தாங்க மேடம். யாரையுமே எங்க உசோட விடல. அதனாலே எங்க நல்ல சிந்தனையோட வரவங்க யாருமே வேலை பார்க்கறது இல்ல. காதாம்பரி வச்ச அடியாட்கள் தான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களே மாதிரிதான் அன்னக்கிளியம்மோட ஒரு பொண்ணு வந்தாங்க. அன்னக்கிளியம்மா பொண்ணா? துணிச்சலா வந்தாங்க. உங்களே மாதிரிதான் துணிஞ்சு நின்னாங்க. கடைசியில என்ன ஆனாங்கன்னு கூட இதுவரைக்கும் தெரியல மேடம். என்ன சொல்ற? என்னோட ஏன் இந்த ஸ்கூலே இல்ல மேடம். இந்த ஸ்கூல் இல்ல. இந்த ஸ்கூல காரணம் கட்டி இங்க இருக்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை காரணம் கட்டி கடைசி வரைக்கும் அன்னக்கிளியம்மாவை ஆட்டி படைக்கணுங்கிறதுதான் அந்த காதாம்பரியோட நோக்கம். இந்த ஸ்கூலை தக்க வைக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீ படிச்சவன் தானே? இது வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ணனா இவங்களை தோக்கடிக்கலாம்னு எப்படி யோசிச்சிருப்பல? யோசிச்சிருக்கேன். அது என்னன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. முடிச்சு காட்டுறேன். மேடம். என்னால முடியும். மேடம் என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு மேடம். நீ சொல்லு, நான் முடிச்சு காட்டுறேன். மேடம் அதுக்கு நீ உசுரோட இருந்தாதானே? பாப்பா, உன்னை முடிக்க தானே வந்திருக்கேன். அவனை விடாதீங்க மேடம். என்ன முடிச்சு காட்டு பாப்பா. உன்கிட்டலாம் என்னடி பேச்சு? என்ன பத்தி உனக்கு தெரியாதுல்ல? இந்த வாங்கிக்கடா. மேடம் மேடம் பாத்து பாத்து. நீங்க பதறாதீங்க, நான் பாத்துக்கிடுறேன்.
பொதுவாவே காதாம்பரிக்கு அவ்வளோ வெளியாட்களை பிடிக்காது. அவ உலகமே அவ தாத்தா பாட்டி தான். அவங்க அத்தை மாறு. இப்படி ஒரு கூட்டுக்குள்ளே வாழ்ந்தவா. கல்யாணம் ஏற்பட ஜாம் ஜாம் நடத்தினேன். சரியான சந்தர்ப்பம் பார்த்து என்ன பழி வாங்கணும், என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே தாலி கட்டுற நேரம் வர அமைதலா இருந்துட்டு அவ சீருபத்தை காட்டினா. நான் கூட கல்யாணம்னு பொண்ணு மாறிட்டா அம்மா பாசத்துல ஏங்குறான்னு நினைச்சுக்கிட்டேன். அவ ஏங்கல, என்ன பழி வாங்க காத்திருந்திருக்கான்னு கல்யாணத்து அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. கரெக்டா என் மருமையன் தாலி கட்டுற நேரம் அவனையும் சேர்த்து அவமானப்படுத்துற மாதிரி எனக்கு இவனையும் பிடிக்கல, இந்த கல்யாணமும் பிடிக்கலன்னு அவமானப்படுத்தினான். அது மட்டும் இல்லை, அந்த மாப்பிள்ளையை ஏன் கூட கம்பேர் பண்ணி பேசி அவமானப்படுத்தினான். அவன் நான் வளர்த்த பிள்ளை. நான் அவமானப்படுறதை தாங்க முடியாம ஆத்திரத்துல இருந்துச்சு அவ கட்டில தாலியை கட்டிட்டான். நான் குற்றமற்றவா நிரூபிக்கணுங்கிறதுக்காக அவன் தலையில அவனே மண்ணலி போட்டுக்கிட்டான். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பாவம், அன்னைக்கு அவன் வாழ்க்கை சூன்யமாக போயிடுச்சு. ஒரு மனுஷன் தியாகம் பண்ணலாம், ஆனா இப்படி இல்லாம தியாகம் பண்ணுவானே அவன் அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். கடவுளா தெரிஞ்சான். வந்திருக்க கூட்டத்துக்கு முன்னாடியும் விஐபிகள் முன்னாடியும் என் பொண்ணு என்னை கொச்சப்படுத்தி பேசினான். ஆனா அதை முறியடிக்கிறதுக்கு அவ கழுத்திலே தாலியை கட்டினான். தரன்னு இழுத்துட்டு போனான். போய் இருந்தா பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்தா. நான் கூட சரி அனுசரிச்சு போயிட்டா போலன்னு தான் நினைச்சேன். இல்ல, வீம்புக்குன்னே அங்க இருந்தா. அப்படியே 1 மாசம் 2 மாசம் ஓடிச்சுது. கன்சீவா ஆனா. அதே வீட்டில் நான் வளர்த்த ஒரு பொண்ணு இருந்தா, வானதி. வேற யாரும் இல்ல, காதாம்பரோட நாத்தனார் தான். எனக்காக என் பொண்ணு கழுத்த தாலி கட்டினானே அவன் கூட பிறந்த தங்கச்சி. அதான் இந்த தருண் அம்மா. பாவம், தாயில்லாத பிள்ளை. அண்ணன் நான் உலகம்னு வாழ்ந்தவா. அவளுக்கு ஒரு குறை இல்லை. என் மருமக அந்த பொண்ணை நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தான். அவளுக்கு ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொண்ணு இருந்தது. ஒரு நாள் அவங்க அண்ணனை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தா. அன்னைக்கு அண்ணனை பார்க்க சந்தோஷமா வந்தவா உசுரோட திரும்பல. பாதவத்தி என் மக கொன்னுட்டா. என்னத்த சொல்றீங்க? ஆமா, வார்த்தையாலே கொன்னுட்டா. தருண் அப்பா நல்லா படிச்ச ஒரு பண்புள்ளவரு, நல்ல உத்தியோகத்துல இருக்காருன்னு சொல்லிதான் என் மருமகன் அவ தங்கச்சி அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பொண்ணு நேரமோ என்னமோ தெரியல, அவருக்கு வேலை போயிடுச்சு. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் சமாளிச்சு பார்த்துருக்கா. பிள்ளைக்கு முடியல. ஏன்னா 2 குழந்தைங்க. அதான் தருணும் அவன் தங்கச்சியும். சரி, பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறமே, புருஷனுக்கும் வேலை இல்லை. அண்ணங்கிட்ட போய் சொன்னா ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவாருன்னு அண்ணனை பார்க்க சந்தோஷமா வந்த புள்ளதான். என்ன பழி வாங்குறதா நினைச்சு, அவன் மாப்பிள்ளைய பழி வாங்கதா நினைச்சு அந்த புள்ளையவே பழி வாங்கிட்டான். அண்ணே, தங்கமே வாடா வா. டேய் மருமவனே, மாமா ஓடியா மாமா கிட்ட ஓடியா, மாமா கிட்ட ஓடியா. என்னைக்கு இருந்தாலும் இவன் தான் என் வீட்டு மருமகன். அண்ணே, இந்த அண்ணன் சும்மா சொல்லல, நிஜமாவே சொல்றேன். இவன் தான் என் மருமகன். என்ன சொல்ற? அண்ணி அண்ணி மாசமா இருக்கா. நிஜமாவே சொல்ற? ஆமா, பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் மாறி இருக்கா. ரொம்ப சந்தோஷமே. அண்ணன் இப்ப சொல்றேன், இவன் தான் என் மருமகன். உன் பையன் எனக்கு தருவல்ல. மாமா வா. ஏன் இப்படி மெலிஞ்சு போயிருக்க? ஒண்ணு இல்லனே. பிள்ளைகளும் மெலிஞ்சு போய் தான் இருக்கு, நீயும் ஒரு மாதிரி தான் இருக்க. ஏன், என்னாச்சுது? ஒண்ணு இல்லனே. ஏமா மாப்பிள்ள நல்லா தானே இருக்கவ? நல்லா இருக்கவ. வேலை போயிட்டுனே, ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமானே? ஏமா இவ்வளவு நாள் கழிச்சு சொல்ற? இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இருக்கிறத வச்சு சமாளிச்சிட்டு இருந்தேனே. ஏன் தங்க இப்படிலாம் பண்ற? எனக்கு இருக்கிற ஒரு தங்கச்சி, இப்படி பண்ணலாமா? சரி, மாப்பிள்ளைக்கு ஏற்பாடு நான் பண்றேன். அது வரைக்கும் பிள்ளைகளும் மாப்பிள்ளைகளும் இங்க வாங்க. இல்லனே, நீ வேலை மட்டும் எடுத்து கொடுனே. நான் பக்கத்து ஸ்கூலுக்கு வேலைக்கு போறேன், சமாளிச்சுக்கிடுவேனே. அன்னை இப்ப எஸ் ஆயிட்டே தெரியும்ல. அப்படியே அடுத்த ஐபிஎஸ் தான் பாரு. ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். அன்னை நிச்சயமா பாஸ் ஆயிருவேன். ஆயிட்டா, நிச்சயமா உனக்கு நல்ல வேலை எடுத்து கொடுக்கேன். சரிண்ணே. சரி, மாப்பிள்ளைக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ மாப்பிள்ளை பிள்ளைங்க இங்கே இருங்க. சரிண்ணே. டேய் மருமோனே, உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கடா. சரிங்க மாமா. அந்த மைனி வரா பாரு. யார் இது? என்ன இப்படி கேக்குற? என் தங்கச்சி. ஓ, நல்லா இருக்கீங்களா நீ? இந்த அண்ணி எல்லாம் கூப்பிடக்கூடாது, நான் உன்னோட சின்ன பொண்ணுதான். சாரி. அண்ணன் பண்ணாட்டி அண்ணி தானே கூப்பிடுவாங்க. என்ன புதுசா இருக்குது? லுக், தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சாரி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அண்ணே, நான் கிளம்புறேனே. ஏன், எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அங்க இரு. இல்லனே, நான் கிளம்புறேனே. வேண்டாம், அண்ணே சொல்றேன்ல. இங்க என்ன நடக்குது? இல்ல, கொஞ்ச நாளைக்கு என் தங்கச்சி இங்க தான் இருப்பா. என்னது? கொஞ்ச நாளைக்கு என் தங்கச்சி இங்க தான் இருப்பான்னு சொன்னேன். ஏன், எதுக்கு? கண்டவங்கள தங்குறதுக்கு இது என்ன சத்திரமா? வீடு என் தாத்தா வீடு. என் தாத்தா கல்யாணத்துக்காக கொடுத்தது. கண்டவள தங்குறதுக்கு இல்ல. கதாம்பரி, இவ ஒண்ணு கண்டவா இல்ல, என் கூட பிறந்தவா. ஏன் கூட பிறக்கலையே, இது என் வீடு. அண்ணே, பரவாயில்லண்ணே, நான் கிளம்புறேனே. அண்ணே நான் சொல்றேன்ல, நீங்க தான் இருக்கணும். இவன் இங்க இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்.
உன் சம்மதம் எனக்கு தேவை கிடையாது. இது யார் வீடு? என் மாமியார் சம்பத்தியத்துல வாங்கின வீடு. கஜாஜன்! இன்னொரு வாட்டி பேசடி கூப்பிட்ட தொலைச்சு. இங்க வந்து பிள்ளையும் குட்டிமா குடித்தன பண்ண நினைச்சிட்டியா? உன்னை இங்க இருந்து எப்படி துரத்தணும்னு எனக்கு தெரியும். சின்னத்தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே சின்னத்தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யார் யாரோ உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ சின்னத்தாயவள் தந்தராசாரே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே நீ கவிதைகளா கனவுகளா கயல் விழியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா மூக்கம் காட்டு நீ முழுவெண் பனி